எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னாலே நம்ம ஊரில் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்ன மாதிரி யோசிப்பாங்கன்னா, நான் லாங் டேர்முக்கு ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எங்கே லேண்டு வாங்கலாம், இல்லை இப்போ ஃப்ளாட்டு வாங்கிட்டு நான் 30 வருஷம் கழித்து அதை நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன், இல்லை இந்த ஸ்டாக் வாங்கலாமா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் வைஸாக தான் யோசிப்பாங்க. இது ஒரு பக்கம். அப்படிங்கும்போது இன்னொரு பக்கம், அதாவது எனக்கு ஃபினான்ஷியல் பிளானிங்கே தேவையில்லை, நான் ஐடியில் நல்லா 1 lakh 2 lakh சம்பாதிக்கிறேன், கிரெடிட் கார்டெலாம் நான் கட்டிகிட்ருக்கேன், மந்த்லி பில்லு வரும், நான் அதை சேல்ரி வச்சு நான் பே பண்ணிவிடுவேன், ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, எதுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் நான் பண்ணணும் அப்படின்னு 2 விதமான குரூப் இருப்பாங்க. ஸோ ஒன்று நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது, இன்னொன்று ஃபினான்ஷியல் பிளானிங்கே தேவையில்லை அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ இந்த சீரீஸ் இந்த எபிசோட் ப்ளஸ் அடுத்த எபிசோடுகள்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் பிளானிங்கோட மொதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி அந்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ட்ராவல், ஒரு பேச்சுலர் இருக்காங்க, அவங்க ஒரு ட்ராவல் போகிறாங்க, ஒரு 4 பசங்க சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க ஒன்றுமே ப்ரிப்பேரே பண்ண தேவையில்லை. ஸோ நார்மலாக தெரியும், அந்த பேச்சுலர்ஸ்லாம் சொல்லுவாங்க, டீ பண்ணும் போதும் இல்லை டீயும் அடையும் போதும் நாங்கள் சர்வைவ் ஆகிப்போம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணால் தங்கிக்கலாம், டார்மெட்ரி, எனிவேர், ரயில்வே ஸ்டேஷன், எங்கே வேணாலும் அவங்க ஸ்டே பண்ணிப்பாங்க, எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஒரு நாள் இஃப் பாசிபிள், இப்போ ஒரு சுச்சுவேஷனில் குளிக்காமல் இருக்கலாம், இல்லை பைக் எடுத்துக்கிட்டு வாடகைக்கு எடுத்துகிட்டு போகலாம், எப்படி வேணுமோ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா பேச்சுலர்ஸு, ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற ஒரு திறமை இருக்கும். இதுவே அதே பேச்சுலர் ஒரு 4 years கழித்து ஒரு மேரேஜ் ஆகி அவங்க ஃபேமிலியோடு போகிறாரு, இல்லை அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க, 4 பேச்சுலராக இல்லாமல் ஒரு அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக அதற்கான ப்ரிப்பரேஷன் முக்கியமாக ரொம்பவே தேவையாக தான் இருக்கும். நீங்கள் மேரேஜ் பண்ணி ஒய்ஃபு குழந்தைங்களோட போகிறது அது ஒரு செட்டு, இல்லை பேச்சுலராக இருக்கும்போதே நீங்கள் அப்பா அம்மாவோட ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்குமே உங்களுக்கு நல்லா ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை. ஸோ அப்போ என்ன யோசிப்போம் அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு என்னென்ன தேவை, அவங்களுக்கு மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கிட்டோமா, இல்லை குளிர்னா உள்ளன் க்ளோத்ஸு இல்லை மாதிரி விண்டருக்கு தகுந்த அந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டோமா, இல்லை ஒய்ஃபு குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா, அவங்களுக்கான இப்போ உமன்லாம் வந்தாங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டீசெண்டாக இருக்கா, ஹோட்டல் டீசெண்டான ஹோட்டலாக, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்ப்போம். ஸோ அதே தான் ஃபினான்ஷியல் பிளானிங்லையும். நீங்கள் தனியாளாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அன்டில் ஒரு நம்ம ஊரில் மேரேஜ் 27-30 பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, ஒரு 21-25 வரைக்கும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட யாருமே ரொம்ப கவலைலாம் பட மாட்டாங்க. பேச்சுலர் இருக்கும்போது ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுமே, நமக்கு பின்னாடி நமக்கு பணம் தேவை அப்படிலாம். பட் நீங்கள் உங்களை நம்பி ஒரு குரூப் இருக்காங்க, இதர் அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை தம்பி அண்ணனாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஒய்ஃபு குழந்தைங்களாக இருக்கலாம். அந்த டைமில் தான் நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ நம்மளை நம்பி ஆளுங்க இருக்காங்க, அந்த ரியலைசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபினான்ஷியல் பிளானிங்கில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியலைசேஷன். நம்மளை நம்பி யார் யார் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் ஆரம்பிக்கும் போதே இது நம்ம அப்படியே மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்ட முடியாது. ஸோ இது எப்படி ரியலைஸ் பண்ணலாம், எப்படி இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். சாட்டர்டே ஈவினிங், ஒரு சாட்டர்டே ஈவினிங் மைண்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நோட் அண்டு பென் எடுத்துக்கிட்டு நீங்கள் யோசிங்க, உங்களை நம்பி யார் யார் இருக்காங்க. அப்பா இருக்காரா, அப்பா இருந்தாருன்னா அவருக்கு ஏஜாக இருக்கும், ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஏதாவது சர்ஜரியோ ஏதோ வயசானவங்களுக்கு ஏதோ பண்ணும்போது மொத்த சேவிங்ஸும் காலி ஆகிடும். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை பிபிஎஃப் அந்த மாதிரி விஷயம் கிடையாது. ஸோ இன்சூரன்ஸ்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகும், நிறையா ப்ராடக்ட்ஸுக்கும் அது இதாகும், டைவர்சிஃபை ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உங்கள் அப்பா இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா, அவருக்கு மந்த்லி நம்ம ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தரலாமா, இல்லை டிவிடெண்ட் வர மாதிரி ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமா, அந்த மாதிரி யோசிக்கணும். அடுத்தது ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க ஒர்க்கிங்னா அவங்களோட சேலரி எப்படி ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறது, உங்களுக்கும் சேர்த்து டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கா. அதுக்கப்புறம் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சருக்கு, பெண் குழந்தைகளாக இருந்ததுன்னா நல்ல திட்டம், நான் லாஸ்ட் டைமும் சொல்லியிருந்தேன், செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு 8.1% நம்ம கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இதெல்லாம் சஜஷன் தான். ஸோ அதில் அவங்க ட்ரை பண்ணலாம். இல்லை பசங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியோ இல்லை அவங்களோட எஜுகேஷனுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ண போகிறோம்
அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணி ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணாலே ஃபினான்ஷியல் பிளானிங்கில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ ஆன சாட்டர்டே ஈவினிங் நான் வந்து நான் நார்மலாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமு, ஸோ அதனால் நான் சொன்னேன். ஸோ நீங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வித்தவுட் நீங்கள் மைண்ட்லேயே வச்சுட்டு நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்காமல் ஜஸ்ட்டு ஒரு பேப்பர் அண்ட் பென், எக்ஸல் ஷீட்டு, இது கம்ப்யூட்டர் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட்டு ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து நம்மளை நம்பி யார் யார் இருக்காங்க, நமக்கு இன்கேஸ் நீங்கள் தான் பிரெட் வின்னர், நீங்கள் மட்டும்தான் பிரெட் வின்னர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கா, நம்மளோட சேஃப்டி பண்ணிக்கலாமா நம்ம ஃபேமிலியை, அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒய்ஃபுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு, பசங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் பிளானிங் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கண்டிப்பாக தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க. இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஸ்டெப் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்கன்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ.